ஆரம்பத்திலேயே சொன்னேன், பலிக்கு வாடான்னு ஆரம்பத்திலே கூப்பிட்டேன். ஒரே வார்த்தை நான் வரப்பான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு என் நிலைமை இந்த மாதிரி ஆகும். 4 பேர் என்ன கேள்வி கேட்க நடுக்க வச்சுட்டு சிரிப்பு பாரு, நல்லா இருக்கியா? நானா செய்யறீங்க ஏன்டா என் தாக்காருங்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் இல்லா பேசுறதாச்சு பேச விடுறா. நம்மளுக்கு தெளிவை அப்படியே உலகத்துல பிள்ளைய பள்ளி கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன்? காளியுடைய அருளை நான் பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை நான் ஆள வேண்டும். நான் ஆள போறேன். உட்காருங்க, இது காணி பண்ணி விளையாடுறது. உட்காரு. இப்ப யாரு கட்டுறீங்க பாய் மொத்தம்? இன்று இரவு இந்த மேடையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கதையின் வரலாறு நடந்ததுக்கு உண்மையான சாட்சிய கூறுகளும் இருக்கிறது. நடந்து சாட்சியம் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் வலங்கைமான் என்ற ஊர். ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் போன்ல பார்த்திருக்கலாம், சில பேர் டிவியில கூட பார்த்திருக்கலாம். பாடைகட்டி மாரியம்மன் கோவில். இன்றளவும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோவில்ல உயிரோடு இருக்கிறவங்கள பாடை கட்டி தூக்கி போவாங்க பராசரிக்காக. வேண்டுதல், நம்ம எப்படி வேப்பஞ்சாலை கட்டின்னு வரோம், அக்னி சட்டி எடுக்கிறோம், நாங்க குண்டுகிட்டே வரோம், நாங்க அடிமேல் அடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றபடி அதே மாதிரி அந்த வலங்கைமான் பாடைகட்டி மாரியம்மன் கோவிலிலே வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வேண்டுதல் பாடைகட்டி தூக்கி செல்லுதல். இது எதனால? இவ்வளவு நேரம் அடிச்சேன், கொடுமை செஞ்சேன், பிள்ளைய வழி கேட்டேன், இதெல்லாம் நானா செஞ்சேன். எத்தனையோ பேர் எடுத்துட்டு மனசுக்குள்ளே இவன் இருப்பானா, காலில் போடுவானா, இவன் நல்லா இருப்பானா, நாசமா போடுவானா, பிள்ளைய வெட்டனா பதி கேட்கிறேன்னு ஏதாவது அண்ணன் மட்டும் சொன்னாரு. பிள்ளைய வெட்டுக்கு போது நீ சாவாண்டான்னு கூட கேட்டாரு. உலகத்தில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் செய்யல. நான் வந்தது ஜான் வைத்தியக்காகவும் இந்த கலையை வளர்க்கறதுக்காகவும் இந்த கலைத்துறையில ஒரு நன்மதிப்போடு வாழ்றதுக்காக நான் வந்தேன். இதெல்லாம் என்ன போல ஒரு அரக்கன், எரிகண்டாசுரன் என்ற ஒரு அரக்கன் அந்த சிவகங்கை மாவட்டம் அந்த வலங்கைமான்ல அவன் செய்தான். அது இன்றளவு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க நாடகமா நடத்தி காட்டுறோம். ஏன் தெரியாத மக்களுக்கு தெரியணும். ஒருவேளை இன்றல்ல நாளை அல்ல, இன்னும் சில நாட்கள் பொறுத்து கூட அந்த வழியா போனோம்னாக்கா அந்த வலங்கைமான் என்ற ஊரை நம்ம போய் பார்க்கணும், அந்த பாடைகட்டி மாரியம்மன் கோயில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நேரம் கிடைச்சாக்கா நிச்சயமா போய் பாருங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் அது. ஓ
தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி. நமையாளும் நாயகியார் நல் மகமாயி. கன்னிமை போல காத்திருவாள் மகமாயி. உமையவள் இவளே இவமான் மகளே. சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே. இசைக்கலையாவும் தந்தள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி. தஞ்சமென உனை சரணடைந்தேன் தஞ்சை முத்து மாறி. முந்தைய வினைகளை கலந்தறிவாள் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவழி பத்திரகாளி. வேண்டிய வரங்களை தந்திருவாள் என் தாய் வேர்காட்டு கருமாறி. என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் அவதெல்லாம் மறந்தோடும். என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும். ஆத்தாயி மகமாயி அருணை தெய்வமா காளி. காத்தாயி மகமாயி அருணை தெய்வமா காளி. நாதமலை வாழும் நாதமலை வாழும் எங்கள் நாயகியாம் திருச்சூழி. ஆத்தா கருமாறி கண் பார்த்த போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும். நெஞ்சிலே நிறைந்திருப்பாள் நிம்மதியை தந்திடுவாள். நெஞ்சிலே நிறைந்திருப்பாள் நிம்மதியை தந்திடுவாள். மத்தவிட தீர்த்து நிற்பாள் மஞ்சகரி வாழ் வருப்பாள். மத்தவிட தீர்த்து நிற்பாள் மஞ்சகரி வாழ் வருப்பாள். மஞ்சளிலே குளிச்சு நிற்பாள் சிங்காரமாய் தீர்த்து நிற்பாள். மஞ்சளிலே குளிச்சு நிற்பாள் சிங்காரமாய் தீர்த்து நிற்பாள். தங்கமென வந்தவர்க்கு தயங்காமல் காத்து நிற்பாள். தங்கமென வந்தவர்க்கு தயங்காமல் காத்து நிற்பாள். மல்லிகை தரம் கொடுத்து மாலையிட்டோ முடக்கி மாலைக்கு நீ ஏற்றி பொங்கலும் விட்டோ. துள்ளைஜயன் தன்னுண்ணி மாறும் அம்மா அம்மா துள்ளவனே என் தாயை மாறியம்மா. பட்டி பீதாம்பரத்தில் ரமணியும் உனக்கு பாவாடை கிளைகளும் கொண்டு வந்தோம். பட்டு பீதாம்பரத்தில் ராவணியும் உனக்கு பாவாடை கிளைகளும் கொண்டு வந்தோம். என் ஆத்தா கருமாறி வந்த போது பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும். ஆத்தா கருமாறி வந்த போது பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும்.
காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசியில் சாலாட்சி, திருக்குறள் அபிராமி, உலகால நாயகி, ஒற்றிலே நாகமாக உருவெடுத்ததால் நாகாத்த தேவி, ஊர்காக்கு உமையவன், கங்கை அம்மன், பொன்னி அம்மன், நல்மாரி, உருமாறி, முத்துமாரி, கோமாரி, தண்டுமாரி என்று இப்படி 108 நாமங்களை கொண்டு 108 அவதாரம் இருந்தாலும் ஆதி உதித்த ஆதி சக்தியே, என்னை ஆளும் சக்தியே, மலையாளத்தில் அமர்ந்த பகவதியே, என்னை பாதுகாக்க வந்த குலதேவியே, உன்னை வந்த தவத்தின் பயனாக முன்பொரு நேரத்தில் ரூபமாக இல்லாமல் அரூபமாக இருந்து காட்சி கொடுத்தீர்கள். கேட்ட வரத்தை கொடுத்தீர்கள். ஆனால் கொடுத்த வரம் வலிக்காத வரம், பொய்யான வரம். அந்த பொய்யான வரம் நிஜமாக வேண்டும் என்றால், மனிதமாக வேண்டும் என்றால், நான் கண்டெதிரே காட்சி தர வேண்டும் என்று கேட்டீர்கள். நரபலி கேட்ட பிரகாரமே தாய்க்கு தலைமகன் தலைச்ச பிள்ளையாக இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளையை இவருக்காக வெட்டி பலி கொடுத்திருக்கிறேன். சொன்னதால் தவறாமல் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறாமல் காட்சி கொடுக்க ஓடி வந்திருக்கிறேன். தாயே, உங்களை கண்டதை நான் இந்த மனமகிழ்ந்திருக்கும் நேரத்தில் முன்பு கொடுத்த வரம் இப்போது எனக்கு மனிதமாக வேண்டும். இந்த உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத அளவுக்கு ஹோட்டல் வச்ச சாகா வரம், மேகா உடல், செல்வம், அது மட்டுமல்லாமல் பூமியில் பிறக்கின்ற ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து வேணூர் வழியாக பிறக்கின்ற அது மனித குலமாக இருந்தாலும் சரி, அரசர் குலமாக இருந்தாலும் சரி, தேவர் குலமாக இருந்தாலும் சரி, ஏன் காட்டிலே சுற்றிருக்கின்ற கொடிய விலங்குகள் அந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து இந்த பூமியில் பிறக்கின்ற எந்த ஒரு ஜீவராசியாலும், எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு அரசனாலும், எந்த ஒரு தேவனாலும் எனக்கு மரணமில்லாத பெருவாழ்வு நாங்கள் தான் மாறி வாழ்ந்து நான் கேட்ட வார்த்தை நரபலி கொடுத்தா இல்லவா? இந்த தாய் நானும் அனுபவிக்கின்றேன். இருந்த பொழுதிலும் இனி முதல் கொண்டு கேட்ட ஒரு மனத்திலே பந்தமாகும். மனமகிழ்ச்சி அடைந்தேன். ஓம் சக்தி. நான் உண்மை கேட்டதுமா இந்த பாராய பிரபலத்தில் எங்கள் தேவ பெண்களாக என்ன செய்யணும்? அவரை விடுத்து எந்த ஒரு ஆள் வருத்தினாலும் மரணம் என்பதே ஏற்படக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை தர வேண்டும் தாயே. ஏம கண்ட சுரா, தாயே, கேட்ட வரத்தையும் அனைத்துமே பலிதமாக்கும். கண்ணினாலும் தாயே, உலகால நாயகி, உண்மை பரம்பொருள், சக்தியின் ரூபம், இந்த உலகத்தை படைத்த காளி கண்ணெதிரே தோன்றி எனக்கு காட்சி கொடுத்ததற்கு மனமகிழ்ச்சி கொண்டே தாயி. உங்களுக்காக மக்கள் பலன் காத்திருப்பார்கள். அப்படியால் திருவார்கள் அப்படியா எதற்காக முன்னிட்டு பின்ன இருக்கின்றார்? முன்னே போக விட்டு பின்னே அழைக்கிறேன் என் மீது மனவருத்தம் தேவையில்லை. கோபப்பட வேண்டாம் தாங்கி. தங்களை ஒரு முறை காண்பதற்கு நான் பல நாட்கள் காத்திருந்தேன். பல நாட்கள் ஆட்சி, பல மாதங்கள் ஆட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி, இருங்கள் பரவாயில்லை. ஆனால் இந்த நிலை மீண்டும் நேரக்கூடாது தாயி. ஆகையால் இந்த உலகத்தில் தாய் நீங்கள், பிள்ளைகள் நாங்கள். ஆகையால் இந்த உலகத்திலே இனிமேல் கொண்டு தங்களை எப்போது தாயே என்று அழைக்கிறேனோ அப்போதெல்லாம் எனக்கு நீங்கள் காட்சி தர வேண்டும். மீண்டும் காட்சி தருவதற்கு நரபலி தேவை என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் உங்களால் என் மகனையே நீங்கள் இருவரும் யார்? என்னுடைய பிள்ளை தானே? பிள்ளைகள். நான் யார்? உங்களுடைய தாய் தானே? ஒரு பிள்ளைக்கு ஆபத்து ஏற்பட்டால் தாயே அப்படி ஒரு குரலிடுங்கள். ஓட்டோட்டமா ஓடி வந்து கண் முன்னே காட்சி கொடுப்பேன். இதுவே சத்தியம். இந்த உலகத்தில் எனக்காக காட்சி ஆபத்து நேரத்தில் குரல் எடுத்தால் ஓடி வந்து காப்பாற்று சொல்றீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு நன்றி கட்டவர் கிடையாது. அப்படி என்றால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து அரக்கனாலோ அல்லது தேவர் குலத்தினாலோ ஆபத்து ஏற்பட்டாலும் சூரா எமகண்டா சூரா என்று அழைத்தால் போதும். அடுத்த வினாடியே உங்கள் கட்டளை காட்சி கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம் தாயி. இன்று முதல் உங்களுக்கு துணையாக நாங்களும், எங்களுக்கு துணையாக நீங்களும் இருவரை இணைந்தே இருப்போம் தாயி. அப்படியா கட்டும்? வாழ்க்கையில் வெள்ளை யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. தேவர்கள் சிறையிலாடா
யாருன்னு தெரியல. இந்த பக்கம் ஆற்காடு பக்கம் பார்த்தேன் ஒரு நாள். முந்த நாள் மானாமதி போகும்போது பார்த்தேன். ஏய், என்ன ஊரு, என்ன எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க எங்க தங்குறோம் தெரியுமா? எங்க தங்குறீங்க? எங்க ஊரு தான் மலைப்பாளையம். ஹாய், என்னது மலைப்பாளையம்? அட மூதேவியா, அது மலைப்பாளையம்டா அது. எங்க குடிசை எங்க தெரியுமா? எங்க இருக்குது? கருங்குடி. கருங்குடிடா, கருங்குடியில உங்க குடிசை இருக்குது. நாங்க அப்படியே ஒரு ஊரா சுத்தின்னு வரோம் சாமி. லேகியம் கொடுக்கறது, கைய புடிச்சு பார்த்த உடனே சொல்லிடுவோம் யாரா இருக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லிடுவோம். அட பாவியா, எல்லாமே செய்றீங்களா? எல்லா வேலையும் செய்யற சாமியா செய்வீங்க? செய்வோம். என்ன சொல்ற? நான் சாமி நீ ஒரு ஆள் தான் பாக்கி இருப்பேன்னு பார்த்து நீ கூட செய்ய ஆரம்பிச்சிட்டான். கடுக்கா புடிச்சு வச்சிருவோம் சாமி. கைய பார்த்த உடனே கடுக்கா புடுக்கா என்னடா சொல்ற டேய்? அடுக்கா புடிச்சு வச்சிடுவேன். ஓ டேய் பையா, எல்லா வைத்தியத்துக்கும் லேகி கொடுறியா? ஆமா, எல்லா வைத்தியத்துக்குமே. ஆனா இந்த சாமி நம்ம தேடிக்கிட்டு எவ்வளவு பேர் வராங்க சாமி. என்ன சொல்ற? எங்க தீவு கணக்குல நிக்கிறாங்க சாமி. குப்பங்கிறாப்லையா? குப்பம் போய் சேர்ந்துட்டாரு அவன் சாரம்னா. ஏன்டா எவனை கேளு குப்பம் பேரான். குப்பம் பொண்ணு பத்துது, குப்பம் புள்ள பத்துது. எங்கடா கத்துக்கினீங்க இதெல்லாம்? டேய் சரி, என்னைக்கு நாடகத்துக்கு வந்தனோ அன்னில இருந்து என் வயிறு கடமுடா 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 கடமுடா. இந்த வயிறு வலி தாங்க முடியலடா. ஒரு நைட்டுக்கு எப்படி 10 வாட்டி எழுந்து போய் வரத்தாக்குதுடா. உனக்கு ஓது வலியா? என்ன இதெல்லாம்? ஹைட் வலியா? உனக்கு கல்யாணம் வேற ஆகல, இதுக்குள்ளே வயிறு வலி வந்துருச்சு. இதுக்கான லேகி மருந்து எதுனா இருக்குதா? வைத்தியம் இருந்தா சொல்லு. நாங்க வாயால சொன்னா போதாது. அப்புறம் நாங்க நாடி புடிச்சு பார்த்துட்டு தான் எந்த லேகியுமே கொடுப்போம். என்ன சொல்ற? ஆமா, நாடி புடிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆமா, புடிச்ச உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்க? புடிச்சு போனாங்க. எங்களுக்கு குடிக்கிற வேலை தான் எங்களுக்கு. எந்த கை கொடுக்கணும்? சோத்தாங்க கை கொடு. அரே சாமி, நீ நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள செத்துருவேன். ஆடா உண்டாவா இருக்கு, தனிப்பாடல போடா. எடுத்து பார்க்கல, செத்து போடுவான்டானாப்பா. அவ்வளோ கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய் கோயிந்தா கோயிந்தா தெரியுமா? சாமி நீ செத்துருவ சாமி. டேய் பையா, இதே மாதிரி ஓட்ட கட்டிக்கிற முன்ன ஓட்டுல ஒரு நாள் படுக்கலாம். நானு அந்த ஓட்ட பால் காசணும், கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி வர கட்டி கொடுக்கணும். இது உள்ள செத்துரு வேண்டியடா பாவியா. சரி, நான் சாக கூடாது. எந்த கடனாரனும் கூட்டாண்ட வரக்கூடாது. இருக்கிற கடனை மொத்தத்தையும் கொடுத்துட்டு அப்புறமா கூட செத்துடலாம். இப்ப நல்லா இருக்கணும்னா அப்படின்னா வழி பண்ணணும். அதுக்கு லேகியம் கொடுக்கணும் சாமி. சரி, அந்த லேகியத்தை சாப்பிட்டேனாக்கா உனக்கு பச்சனை நல்லாயிடும் சாமி. இந்த வயிறு வலியா? ஆமா சாமி. சரி சரி டேய், எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன். என்ன உன் வயிற்றுல சின்ன சின்ன பூச்சி நெடி நிக்குது. நாடி வச்சே பாத்துட்டியா? வயிற்று வலிடா, வயிற்று நோவுடா. முட்டை இருக்குது, லேக்கியம் மருந்து இருக்குது. பையா டேய், அந்த சித்தாமூர் உள்ள போந்தூர் உள்ள அம்மந்தக்காரன எத்தனை 10 பேருக்கு நானே மருந்து கொடுத்தேன். ஆனா அந்த மருந்து நான் வாங்கி சாப்பிட்டு எனக்கு செட் ஆகலாம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனேன், ஜிஹெச் போனேன், ராமச்சந்திரா போனேன். எந்த ஹாஸ்பிட்டல் போய் செட் ஆகல. எவ்வளவு வேணாலும் பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பணத்தை பாத்துக்கிறேன். எனக்கு வயிறு வலி சரியா போனா சேர்த்தான். எங்களுக்கு காசு பத்தி இல்ல சாமி. சரி, நாங்க கொடுத்தா லேகியம் பட்டு நல்லா இருக்கா, நீ விருப்பப்பட்டு கொடுத்தாமி. சபாஷ் சபாஷ். இல்லடா, என்னடா இவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறேன். இந்த வைத்தியத்துல நல்லா ஆகி போச்சுன்னா இது கூட நான் மன மகிழ்ச்சியோட தருவேன். நான் நல்ல கறி சோறு சாப்பாடு போடுறேன். வயிற்றுல பூச்சி நெஞ்சிக்கிட்டு உனக்கு. சரி, இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கருப்பு கோழி ஒன்று புடிச்சுக்க சாமி. கருப்பு கோழி புடிச்சிக்கணுமா? அது குஞ்சு புடிச்சிக்கணுமா? குஞ்சோ கோழியோ புடிச்சுக்க சாமி. சரி, அதனால குழிய தள்ளிடு. நேத்து தடவுனா கூழ தடவிடு. ஓ, அந்த கோழி குஞ்சு மேல முழுசா கூழ தடவிடணும். தடவிட்டு லாபக்குன்னு உள்ள போட்டு நீங்கிடு. வாய் உள்ளவா? ஒரு கோழி குஞ்சு புடிச்சுன்னு வந்து முழுசா கூழ தடவிட்டு வாழ வேணும். அப்படியே அண்ணாக்கு தட்டாது வாயில மூங்கிடணும். ஏய், சரியாயிடுமா? அந்த கோழி போய் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணா? அந்த வயிற்றுல இருக்கிற பூச்சி மொத்தத்தையும் பொறுக்கிடும். நீ சொன்ன அந்த பூச்சி, சின்ன சின்ன பூச்சி இருக்குது, அந்த பூச்சியை வந்து இந்த கோழி குஞ்சு போய் பொறுக்கிடும். சரி சரி, புழு போச்சு. அந்த கோழி எப்படி வர்றது?
ஓ அந்த கோழி எப்படி வருதுன்னு கேக்குறேன். ஆமா அப்படி வயிற்று உழுகுதே. அப்படியே என்ன பண்ற? இது பக்கத்துல என்ன காடு இருக்குது? இது பக்கத்துல எம்மாங்காடு இருக்குது. இருக்குது சொல்லு. ஒரு காட்டு பூனையை புடிச்சுக்கோ. பூனை ஒண்ணு புடிச்சுக்கோ. சரி. அது மேல கூழ தடவி விடு. மறுபடியும் காட்டு பூனை மேல ஒரு புல்லா நான் அந்த கூழ தடவினா. தடவி விட்டு அந்த பூனையை போட்டு மீனிடு. அதையும் ஒடுக்கணும் முள்ள போய் சாப்பிடணும். மீனிடு. அடுத்து பீஸ் பீஸா முங்கிட்டோமே எப்படிடா? அப்படியே மீனிடு. ஓ அப்படியே முழுங்கணும். முழுங்கிட்டு அது என்ன பண்ணா? அது போய் காலி பண்ணிடும். ஓஹோ வயிற்று உள்ள போன கோழி குஞ்சு இந்த காட்டு பூனை காலி பண்ணிடும். தின்னுடா. சரி உள்ள போன காட்டு பூனை எப்படி வர்றதுயா? ஓ அத சாமியே நாங்க லேகம் முடுதுமே உங்களுக்கு தெரியாதா? அது தெரியும் இம்மா விஷயம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே. அந்த பூனை எப்படி வெளிய வரதுன்னு கேக்குறேன். எப்படி வரது? இங்க மார்க்கெட்டுக்கு போ. மார்க்கெட்டுக்கு போறோம். வாழை கருவாடு வாங்கிக்க. நீட்டா வாழை கருவாடு வாங்கிக்கணும். அடுப்புல சுட்டுட்டு காலை விரிச்சிக்கணும் நெல்லு. விரிச்சிக்கணும். இந்த சூட்ட அந்த காட்டு அந்த பூனை லபுக்குன்னு வெளிய வந்து. ஒரு 10 ரூபாய் டானிக்ல முடிகிற வயதுக்கு திரும்ப ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எடுத்து விடுறான் பழகுறாப்பா. அந்த காட்டு பூனை உள்ளகிற பூனை போய் வெளியே வர்றதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் நான் ஒரு வாழை கருவாடு வாங்கி சொம்மா எடுத்து சுட்டு எடுத்து போனான். எடுத்து போய் என் பின்னாடி காலை வச்சுன்னு வைக்கணும். இந்த வாசனைக்கு மோப்பம் முடிச்சுன்னு கீழே பிடிக்கணும் விடாந்துறான். அப்புறம் அந்த வயிறு வலிக்கிட்டா ஆவான். வயிறு வலி கப்புன்னு நின்று போடும். போய் குஞ்சு போய் ஊனை போய் வயிறு நல்லா விதிச்சுன்னு இருக்கும். இவன் நாளைக்கே செத்துருவன் சொல்றதுக்கு தான் பழகுது. உன் வைத்தியத்தை கேட்ட நான் ஷாவர்த்தியா? ஏய் வேற என்ன தெரியும்? இந்த பக்கம் வந்து லோட் பண்ணிருக்கேன். சுத்தமா தான் சொல்லுவியா? எங்கடி கை வச்சுக்கணும் சுத்தமா சொல்லுவேன்ற. எல்லாம் ஊடுகார வச்சுக்கோ. சும்மா சொல்ல கூடாரா? என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி சூப்பர் பிகர்ரா பையா. என் பொண்டாட்டி சூப்பர் பிகர் சாமியோ. ஆமா பரவாயில்ல என் பொண்டாட்டி நீ வச்சுக்கோ. அட டேய் பெரிய மனுஷன்டா நீ. நான் வேணான்னு சொல்ல நீ வச்சுக்கோ. சம்சாரத்தாடா நீ டேய். பரவாயில்ல இந்த மனுஷன் யாருக்கு வராது. என் சம்சாரத்தை நீ வச்சுக்கோ. சரியா? உன் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்து எழுந்து வந்தனா தலைமலை ஏற்றி ஓதிப்போம் மக்காலா போய். அப்ப பொண்டாட்டி இருக்காத சாமியோ உங்களுக்கு. இப்ப நம்ம எங்க போறோம்? கரும்பூச்சி போறோம். கருங்குழி கருங்குழி ஊசி மணி விக்கிறதுக்கு போறோம். அதுக்கா போலாமா? எனக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நாங்க ரசிக்கிறோம். நாங்க அப்படியா? என்ன ரசிக்கிறீங்க? இஞ்சம் பாட்டு. ஓஹோ என்ன பாட்டு? இஞ்சம் பாட்டு. இம்ஜானா? ஓ எம்ஜிஆர் பாட்டா? தலைவர் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. சரி எங்களுக்கு எவ்வளவு சலுகை செஞ்சுக்கிறா தெரியுமா? அதெல்லாம் உயிரே விட்டுருவோம். அவர் சரி அப்படி படிக்கிற போமா இந்த நீ இத்தனை நாளா உன் புத்தி எப்படா போகுதுன்னு இப்பதான் நினைச்சேன். அம்மா எங்க கால் மாறிக்கிறா? கண்டிப்பா இன்னைக்குதான் தெரியுது. அம்மா தடுமாறிக்கிறாங்களா? ஆமா. இல்ல உங்க அப்பா பேரு என்ன? சபாஷ். இப்பதான் உண்மையை சொல்லிக்கிறேன். உண்மையாவே உங்க அப்பா குப்பம் தான் உமால வச்சிருந்துக்கிறான். அப்படியே இருக்குதுடா டேய். ஒரு ஜாடன் துணியும் மணியும் ஒரு நாளை தப்பாத முன்னா கூட போர் கொடுக்குறோம் பாரு.
மந்தாவாசிக்கு 6 மணிக்கெல்லாம் வாடானா எப்பயுமே நிக்கிற இடம் 5 கணி பிடிச்சி புறம்போகநாதர் தூக்கம் வருதுன்றவன் என்ன பண்ணணும், நார்மலா நிக்கிற இடத்துல படுக்கணும். எங்கேயோ பானிபூரி வண்டி இஸ்து விட்டுருக்குது, அது அடியில் பேக் எடுத்து விட்டு படுத்துட்டுக்கிறான். 1 மணி நேரமா இந்த புறம்போக தேடிக்கிட்டு நாங்கள் சுத்திக்கிறோம். ஊருக்குள்ள வரும்போது 9:15 ஆகுது. எங்கடா போனோம்னா செல்லுல ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சான். செல்லுல பேட்டரியே இல்லை, அதுல ரீசார்ஜ் இல்லைன்றான். என்ன பண்றது? கம்பெனி எல்லாம் நீங்க மாறி மூறீங்க, நான் என்ன பண்றது? நீ 2ஆம் கட்டம். ஏய் வாய கலர்னா மொத்தமும் இப்ப மண்டபாலம் போற தண்டவாளத்துல ஏத்தி வைப்பேன் நானு. ஏய் சாமி, ஆசாமி, நம்ம அங்க போவோம். இன்னைக்கு ஊர்ல திருவிழாங்களா? யாரு திறறாங்க? பெரியாண்டவர் திருவிழா. அங்க அண்ணன் பக்கத்து ஊருக்கு போவோம். நம்ம என்ன ஊரு? பூ ஊத்தி மாதிரி பூ ஊத்தி மாதிரி மகாணி அம்மனுக்கு கூழ் ஊத்தி திருவிதி விழா சுத்தி வருது. அங்க போனா நல்ல ஒரு கிராக்கி கிடைக்கும். போ அந்த அம்மா சாப்பாடு வாங்கியா சீக்கிரம் ஆளுக்கு ஒரு பிடி சாப்பிட்டு போவோம். சோத்தை நீனா பாத்துக்கிறியா? நீ ஜென்மத்தை அறக்கா இல்ல? மூகல ஓடுறான் கைய, வாயில ஓடுறான் கைய, பண்ணாடா. ஐயோ பப்பாய் வருது ஓடுறான். அப்பதான் வேலை பண்ணி விட்டுறான். பையூருக்கு அடிச்சு ஷாவ போடுறான். புறம்போக்கு கொடுப்பா. அவருடைய தம்பி நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? உன் சிரசில் அலங்கரிக்கின்ற அது என் சிரசில் அலங்கரிக்க வேண்டும். உன் கரத்தில் இருக்கிற வீர மற்றொரு ஆயுதம் அது என் கரத்துக்கு வந்து சேர வேண்டும். இந்த தேவ லோகம் எனக்கு அடிமையாக வேண்டும். நீ நினைப்பது அத்தகைய பகல்கள் யார் காண்பது? என்
சிரத்திலே தொலைக்கிறது 9 நவரத்தன கற்களால் பொறித்த இந்த மணிமுடி உன்னுடைய சிரத்தை அலங்கரிக்க வேண்டும். இந்த தேவலோகம் உனக்கு அடிமையாக வேண்டும். என் களத்தில் இருக்கிறது இந்த வீரமால் உனக்கு தேவை. ஆமாடா, அது நடக்காது. இடத்துக்கு வந்தது தவறு. அந்த வழியை பார்த்து ஓடிவிட மன்னிப்பு தருகிறேன். யார் பாதத்தில் யார் பணிவது, வந்த வழியை பார்த்து யார் பின் நோக்கி ஓடுவது. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டான் இந்த யமகண்டா சூரன். உயிர் மேல் உயிர் பிச்சை. டேய், வீடு பிள்ளைடா. கொண்டு போய். இன்று அனைவரும் வாலிபர்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒரு பெண்ணை தேடி ஓடுகின்றார்களே, யாரால? அதுக்கெல்லாம் காரணம் நீங்கடா. எல்லாம் தேவரகசியம். அது தேவரகசியம். செய்யறதெல்லாம் செஞ்சிருவீங்க, கேட்டா தேவரகசியம். எது தேவரகசியம்? எதுடா தேவரகசியம்? குருவென்றோ பாராமல் குரு துரோகினானி. ஒரு குரு யார்? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தையும் நாளாக வச்சுக்கிறாங்க. மாதா பிதா பெற்றெடுத்ததும் பள்ளி பாடசாலையில் அனுப்புகிறார்கள். அந்த குரு கையை காட்டினாதான் தெய்வம். அப்பேற்பட்ட குருவுக்கு குரு துரோகியானவன் கௌதம மகரிஷி. யார் உனக்கு? யார் உனக்கு குரு? அந்த ரிஷி அவருடைய மனைவி அகலிகை அங்கு பாடசாலை செல்லும்போது அவர் மீது மோகம் கொண்டு அந்த அகலிகையை அடைய வேண்டும் என்று எண்ணத்தோடு காமத்தோடு சென்றார். எத்தனை நாள் பார்த்தேன், ஆனால் உன்னால் அடைய முடியவில்லை. அதற்காக என்ன செய்தார்? அந்த முனிவர் அனுப்பினும் அதிகாலை எழுந்து தடாகம் சென்று காலபானங்களை முடித்து வருவது வழக்கம். அன்றைய நேரத்தில் என்ன செய்தால், சேவலாக உருவந்து அந்த வேளையில் போவதை விட அதிகாலையில் போவதை விட நடு கிராமத்தில் சென்றார். சேவலாக கொக்கரித்தாய். ஆஹா, என்ன இது? இன்றைய தினத்திலே அயர்ந்து ஒழிந்து விட்டோம் என நினைத்து கௌதம மகரிஷி எழுந்து நீர்வாடிக்கு சென்றார். அங்கு சென்றால் நீர்நிலை உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனா நீ என்ன செய்தாய்? அங்கு சேவலாக வந்த மாதிரி மீண்டும் அந்த கௌதம மகரிஷி போல உருமாறி அகலிகையை பெண்டாடினார். இதனால் அங்கு ஞானத்தால் உற்று நோக்கினார். என்றுமே இல்லாத நிலை இந்த நிலத்திலே வந்திருக்கிறது என்று ஓடி வந்தார். அப்படி பார்த்ததும் அவர் வருகின்றதை நீ அறிந்து ஊழையாக உருவெடுத்து வா வீட்டில் அந்த குடிலில் பின்புறமாக ஓடினார். அங்கிருந்து ஓடி வந்தவர் அதை பாதி அகலிகையை கொண்டவன் யார் கண்டவன் யார் தெரியாமல் இப்பேற்பட்ட ஆணவத்தை கேட்க என்று கல்லாக போவன் சாபத்தை கொடுத்தார். உன்னை பார்த்தார். நீ என்ன செய்தாய்? காமத்தினால் மோகம் கொண்டு ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டாயே, உன் உடலெல்லாம் யோனியாக போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு கூடி குறுகி அவர் பாதத்திலே மன்னிட்டு கிடந்தார். அப்பொழுது சுவாமி, நானோ யார்? 33 தேவர்களுக்கெல்லாம் தலைவன். இந்த நிலையோடு என்ன சென்றால் நான் அங்கு சென்றால் என யார் பார்ப்பார்கள்? யார்? அந்த அனைவருமே தூற்றுவார்கள், ஏசுவார்களே. இந்த நிலையோடு நான் எப்படி செல்வது? நான் செய்த மாபெரும் தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாதத்திலே பணிந்தார். அப்படி அவர் உன்னை மன்னித்து என்ன செய்தார்? அந்த தேவ இந்திரா, இந்த யோனி உனது கண்களுக்கு மட்டுமே தெரியும், மற்றவர் கண்களுக்கு தெரியாது. இன்றிலிருந்து என்றார்களும் ஏறிருந்த பெண் மீது ஆசைப்பட்டாலும் அப்பொழுது இந்த யோனிகள் அனைவர் கண்களுக்கும் தெரியும் என்று சாபத்தை பெற்ற அப்ப பொம்பளை போயிட்டு நீ இவ்வளவு பேசுற.
இந்த பாராக பிரபலத்தில் முதல் எலும்புக்கான 84 லட்சம் ஜீவங்களை படைக்கின்றன. அந்த பிரம்மதேவன்